தொடர்ந்து வட இந்தியாவில் அநியாயமாய் தாக்கப்படும் கிறிஸ்தவர்கள் ஆபத்து காலத்தில் நோயாளிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மருத்துவமனை என்று கூட பார்க்காமல் மருத்துவமனைக்கு முன்பதாக சென்று அராஜகம் செய்திருக்கின்றனர் மதவாத கும்பல். ஏன் இந்த மாபெரும் தாக்குதல் அந்த மருத்துவமனைக்கு முன்பதாக நடந்து இருக்கிறது என்று காரணம் கேட்டால் மிகவும் அந்த காரணம் அதிர்ச்சி அளிக்கிறது. என்ன என்று சொன்னால், அந்த மருத்துவமனைக்கு செல்லும் நோயாளிகள் அனைவரும் கிறிஸ்தவர்கள் இல்லை என்று சொன்னால் அவர்கள் அனைவரும் அங்கே கொலை செய்யப்படுகிறார்கள். எனவேதான் இந்த மருத்துவமனையை நாங்கள் தாக்குகிறோம் என்று பதிலளித்திருக்கின்றனர். Hi friends, this is Viral Christian Tamil and welcome to Viral Christian Tamil. In the hospital, he has to mention all these details where he has வட இந்தியாவில் இந்த தாக்குதல் எங்கே நடந்தது? வட இந்தியாவில் சத்தீஸ்கர் மாநிலத்தில் தம்தாரி மாவட்டத்தில் தம்தாரி கிறிஸ்துவ மருத்துவமனை இயங்கி வருகிறது. 1910 ஆண்டு சத்தீஸ்கர் மாநிலத்தில் தம்தாரி என்ற இடத்தில் அமெரிக்கன் மென்னனோய்ட் மிஷனரிகளால் இந்த கிறிஸ்துவ மருத்துவமனை கட்டப்பட்டது. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலாக மருத்துவ சேவையில் இந்த மருத்துவமனை பணியாற்றி வருகிறது. நடந்தது என்ன? ஹரிசின்ஹா என்கிற இந்த சத்தீஸ்கர் பிரபல பாடகர் தன்னுடைய மனைவியை பிரசவத்திற்காக தம்தாரி கிறிஸ்துவ மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறார். அங்கே அனுமதித்துடன் குழந்தை ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறியிருக்கின்றனர். எனவே அவர் தன்னுடைய மனைவியை வேறொரு மருத்துவமனைக்கு சென்று மருத்துவம் பார்த்ததில் குழந்தை உயிருடன் பிறந்து இருக்கிறது. அவர் கூறும்பொழுது, எப்படி நான் கிறிஸ்துவ மருத்துவமனைக்கு அனுமதித்த போது குழந்தை இறந்துவிட்டது என்று கூறினார்கள். ஆனால் தற்போது வேறு மருத்துவமனைக்கு சென்று நான் மருத்துவம் பார்த்ததில் என்னுடைய மனைவி நன்றாக உயிருடன் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார் என்று சொல்லி குற்றம் சாட்டியுள்ளார். இது குறித்து சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள தம்தாரி காவல் நிலையத்திலோ அல்லது தம்தாரி கிறிஸ்துவ மருத்துவமனையிலோ எந்த ஒரு புகாரும் கொடுக்கவில்லை, மேல்முறையீடு செய்யவில்லை. அவர் இந்த கிறிஸ்தவ மருத்துவமனைக்கு சென்றாரா இல்லையா என்ற ஆதாரம் கூட இன்னும் கிடைக்கவில்லை. இந்த குற்றச்சாட்டு சமூக ஊடகங்களில் சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் பஜ்ரங் தள் மற்றும் மற்ற இந்து அமைப்பினர் ஒன்றாக சென்று இந்த தம்தாரி கிறிஸ்துவ மருத்துவமனைக்கு முன்பதாக சென்று அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் அவர்கள் இந்த மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் அனைவரும் கிறிஸ்தவர்களாக மாறாவிட்டால் கொலை செய்யப்படுகின்றனர் என்று ஒரு அதிர்ச்சி அளிக்கும் பொய்யான குற்றச்சாட்டையும் முன்வைக்கின்றனர். இந்த சம்பவம் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக வட இந்தியாவில் நடக்கும் அனைத்து சூழ்ச்சிகளையும் முறியடிக்கும்படி ஜெபிப்போம். தேவன் தாமே அனைத்து கிறிஸ்தவர்களையும் பாதுகாத்துக் கொள்வாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்தவ தகவல்களையும் செய்திகளையும் உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது வைரல் கிறிஸ்டியன் தமிழ் என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.